ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராம் சரண், கீரா அத்வானி, எஸ்டி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் கேம் சேஞ்சர். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். ரொம்ப நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஏதாவது செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதாவது தன்னுடைய சொந்த அப்பாவே கொலை செஞ்சாவது அரசியலில் பெரிய ஆள் ஆகணும், ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் எஸ்டி சூர்யா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் இந்த மாதிரியான கதை, இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டோரி லைனில் பல படங்கள் இந்தியன் சினிமாவில் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் அப்படி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சங்கரோட படம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சங்கரோட படம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய ஒரு நபர், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த படத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண கதையை பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்காரு. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட காஸ்டிங் தான். ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு ஏகப்பட்ட காஸ்டிங் இதுக்குள்ளே இருக்குது. நிறைய பேரை சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சுனில், அப்புறம் பிரம்மானந்தம், அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன ரோலு, இவங்களோட கேரக்டர்ஸ்க்குள்ள ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் தான் இருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சுனிலோட கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரோட தவாலி. ஸோ அவருடைய கூட இருக்கக்கூடிய தவாலி அப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸரோட அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு நம்ம சுனில். ஸோ அவருடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, அவர் அவருடைய ஆட்டிடியூடே பார்த்திங்க அப்படின்னா சைட்லேயே தான் பார்த்துட்ருப்பாராம். ஸோ சைடில் பார்த்துட்ருப்பார். அவர் பேர் சைட் சக்தியாகவும் ஏதோ வந்திருக்கு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு நம்ம சுனில். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி யார் இருக்காங்க, கவர்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோலை அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட டியூரேஷனை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ இப்போது எல்லா படங்களும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.75 மணி நேரம் 3 மணி நேரம். அதாவது கண்டென்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த படத்தோட டியூரேஷன் கவலையே கிடையாது. 2.75 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் வந்தால் கூட பரவாயில்ல. பட் கதை இருக்கணும், ஸ்டோரி இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு நினைப்போம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். பட் இந்த படத்தில் எந்த ஒரு ஸ்டஃப்பும் கிடையாது. ஒரு யூஸ்வலான ஒரு கதையை பார்த்திங்க அப்படின்னா இழுக்கணும்னு சொல்லிட்டு ஜவ்வாக எடுத்திருக்காங்க. நீங்கள் இன்டர்வல் டைம் தாண்டி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த படம் அதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். அதாவது கண்டினியூஸாக ஓடிட்டுருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோ அந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். அதாவது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சங்கரோட ரேட்டிங்கில் இது சங்கர் படம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இது யாரோட படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது முதல்வன், அந்நியன், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படங்களை கொடுத்த சங்கர் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. இந்தியன் டூலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாரு நம்ம சங்கர். ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்தியன் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, நம்ம சவுத் இந்தியன் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உலகநாயகன் கமல்ஹாசனே அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி வச்சுட்டாரு அந்த படத்தில். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஸோ உன் பொருளை எடுத்து உன்னே குத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அது அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். சங்கர் படத்தில் முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலிங் கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு சீன் நடக்குது அப்படின்னா, ஒரு சீனில் ஒரு விஷயம் நடக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே கூட அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஸோ ரீசன் இருக்கும். ஸோ இது ஏன் இங்கே இருக்குது, ஏன் இதனால் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்தியன் டூ மாதிரி இந்த படமும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரால் மெட்டீரியலாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, சங்கர் அப்டேட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவர் அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த முதல்வன், அந்நியன் படங்கள்லாம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ, எப்படியாச்சும் சோஷியல் மெசேஜ் பண்ணிடணும், சோஷியல் மெசேஜ் அப்படிங்கிறது சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்ன அப்படிங்கிறது தோணுது. ஸோ இப்போ இருக்க காலகட்டம் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோஷியல் மெசேஜ்லாம் தேவை கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுங்க. அப்படின்னா ரொம்ப அரகண்ட்டாக, அதாவது வெட்டு குத்து அப்படிங்கிற அளவுக்கு
அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டாங்க. பட் இந்த ட்ரெண்டுக்கு அவர் வந்து அடாப்ட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு பிரம்மாண்டத்தை வந்து முன்னாடியே எடுத்து வைக்கிறார். அதாவது அவர் யூஸ்வலாக இன்டர்வியூஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணல, அந்த கதை வந்து டிமாண்ட் பண்ணுது, அதனால் இந்த படம் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். பட் இந்த மாதிரி கதைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்வலான கதை தான். இதுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஒரு செலவு பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 500 1000 ஒரு பாட்டுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணணும் அப்படின்லாம் தோணலை, எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கதைகளை வச்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ். லைக் ரப்பர் பந்தெல்லாம் படம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சாதாரணமான கதை தான், ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணுது. ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு அட்டகத்தி தினேஷ் அப்படிங்கிற அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு நம்ம புது டைரக்டர், ஒரு தமிழ். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். இப்போ ஒரு சாதாரண கதையை எடுத்துகிட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்குறாங்க. இவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்டிங் வச்சுருக்காரு. சங்கர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காரு. சங்கர் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்ட படத்தோட இயக்குனர். ஸோ இவரை நம்பி எவ்வளோ படம் வேணால் போடலாம்ப்பா அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் லைனில் நிற்கிறாங்க. பட் இவர் வந்து அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னமும் வந்து அதே மாதிரி இருக்காரோ, ஸோ ஒரு 20 years பேக் போன மாதிரியே இருக்காரோ, அவர் வந்து அப்டேட் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஏஐ பற்றி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்குலாம் போயிருக்காரு. நம்ம ரஜினிகாந்த் தான் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய யங் ஜென்ரேஷன் யங் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஒரு வைப்க்கு வந்து அவர் சேஞ்ச் ஓவர் ஆகிட்டார். பட் நம்ம சங்கர் என்னமோ அதே மாதிரி அங்கேயே நின்ட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்த கேம் சேஞ்சர் படத்தை பார்த்தீங்க, ஸோ நான் நினச்ச மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.